يا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا انفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. قال رسول الله صلى الله عليه وسلم: إن الصدقة تدفع ميتة السوء وتدفع غضب الرب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பெற்றிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்து அவனை வணங்குவதற்குண்டான பாக்கியத்தையும் ஒரு செழிப்பான கண்ணியமான உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம்புடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாகிவிட்டும் கடன்களிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுக்கும் நிலையிலிருந்தும் தீய மரணங்கள் ஏற்படும் நிலையிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த வருடத்துடைய புனிதமான ரமலானுடைய மாதத்தில் 2வது நாளும் முதல் ஜும்ஆவுடைய நாளிலேயும் நாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும், இந்த ரமலானில் வைக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து உடல் ஆரோக்கியத்தோடு இன்னும் பிற காரியங்கள், நல்ல காரியங்களை செய்வதற்கு உண்டான பெரும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரியங்களை சொல்லுவார்கள்.
ஒன்று, உங்களுடைய வணக்கங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையை, இம்மை மறுமையுடைய அந்த வாழ்க்கையையும் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கத்தை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், உபரியான வணக்கங்கள், சுன்னத்து நஃபிலான வணக்கங்களை செய்து, இன்னும் பிற சில தஸ்பீஹுகளை செய்து, உங்களுடைய வணக்கங்களை, ஃபர்தான கடமைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய ஃபர்தான கடமைகளில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுமையானால் நீங்கள் செய்யக்கூடிய பிற அமல்களை கொண்டு, சுன்னத்தான நஃபிலான காரியங்களை கொண்டு, தொழுகுவதோ தஸ்பீஹ் செய்வதோ இன்னும் பிற நல்ல காரியங்களை கொண்டு உங்களுடைய ஃபர்தான வணக்கங்கள், தொழுகைகள் அல்லது நோன்புகள் அது சரி செய்யப்படுகிறது என்று சொல்லுவார்கள். அதனால தான் ஒரு ஃபர்துக்கு முன்னால் முன் சுன்னத்தும் என்று இருக்கிறது, பின் சுன்னத்தும் என்றும் இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் தொழுது முடிந்த பொழுது என்ன செய்வோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டா சொல்லுவாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி. ஏங்க, நம்ம தெரிஞ்சது ஒரு நல்ல காரியம், தொழுகை என்பது ஒரு நல்ல காரியம் தானே. நம்ம என்ன வேற ஏதாவது ஒரு தப்பான காரியங்களை செய்தோமா? இந்த பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுடைய அருள் இருக்கக்கூடிய ஒரு 4 கட்டடத்துக்குள்ள இருந்து கொண்டு நம்ம அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய் என்றுதான் அருள் வாசலை திறந்து என்று சொல்லி உள்ளே நுழைகிறோம். நுழைந்து நம்ம தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம். அப்படி தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும்? பாவனைகளைய பெருமக்கள் சொல்லுவார்கள், நம்முடைய தொழுதம் தான் அந்த தொழுகை அது சரியானதாக இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. அது அவனுக்கு பிடித்திருக்கிறதா, அவன் எந்த அளவுக்கு ஒரு தொழுகை இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து இருக்கிறானோ அந்த தரத்தில் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. நம்மளையே அறியாமல் சில குறைபாடுகள் இருக்கலாம். தக்பீர் கட்ட ஒன்றுதான் எல்லா சிந்தனையும் வரும். 100% அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நாம் என்றைக்காவது தொழுது இருக்கிறோமா? நானும் தொழுவதில்லை, யாரும் தொழுது என்னால சொல்ல முடியாது. மற்றவங்களை பத்தி நான் சொல்றது என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சஹாபாக்கள் தொழுவார்கள், தலையில குருதிகள் வந்து விளையாண்டு விட்டு போகும். எந்த சங்கடங்களும் அவர்களுக்கு இருக்காது, எதையும் சிந்திக்க மாட்டார்கள். தொழுகையுடைய முதல் தரம் என்ன தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழுகுங்கள். அப்படி என்றால் இமாம்கள் சொல்லித் தருவார்கள், தொழுகையில் அல்லாஹ்வை சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே, மிஅராஜுக்கு சென்று எப்படி அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்களோ அது மாதிரி ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை சந்திக்க முடியும். இது முதல் தரம். இப்படிப்பட்ட தொழுகையில நீங்கள் குருவிகள் விளையாண்டா என்ன, பாம்புகள் ஓடினால் என்ன, எதுவும் தெரியாது, உலகத்தை மறந்தவர்களாக ஒரு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுதவர்களும் இன்று இருக்கிறார்கள். ஆனா 2வது தரம் தான் சொல்லுவார்கள், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுகின்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் உபகாரம் என்றும் சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்மளுடைய தொழுகை அந்த 2வது தரத்துல கூட இல்லை. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற சிந்தனை கூட நமக்கு வருவதில்லை. அந்த சிந்தனை இந்த சிந்தனை அப்படியே பல மாதிரியான சிந்தனைகள், ஷைத்தான் பலவிதமான சிந்தனைகளை ஊசலாட்டத்தினுடைய உள்ளத்திலே போடுகிறார். அப்ப இப்படிப்பட்ட தவறுகள் நம்முடைய கடமையான இந்த தொழுகைகளில்
இப்படிப்பட்ட தவறுகள் ஏற்படும் பொழுது அதை சரி செய்வதற்குத்தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பானாக என்ற அந்த வார்த்தை, அதற்கு பிறகு செய்யக்கூடிய ஆயத்துல் குர்சி, அதற்கு பிறகு செய்யக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதை போன்ற இந்த நஃபிலான வணக்கங்கள் எல்லாம் பரதான கடமைகளில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குமேயானால் அதை சரி செய்து கொள்வதற்காக வேண்டிதான் நம்ம செய்கிறோம். நிறைய பேர் தொழுது சலாம் கொடுத்ததோடு ஒரே ஓட்டமா ஓடுறோம், ஓடி போய் அங்க போய் உட்கார்ந்துருப்போம். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தருகிறார்கள்? உங்களுடைய இந்த நஃபிலான வணக்கங்களின் மூலமாகத்தான் உங்களுடைய அமல்களை சரி செய்து கொள்ள முடியும். இது அமல்களை சரி செய்து கொள்வது, உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வது. அது எப்படி? இம்மையிலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமையிலும் ஒரு வாழ்க்கை, மறுமை என்ற ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கை என்ற மறுமையுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த ரெண்டு வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை எப்படி நீங்க சரி செய்வது? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தர்மம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். தர்மம் அது உன்னுடைய வாழ்க்கையை அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தரும் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உனக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ முசீபத்துக்களை அது இல்லாமல் ஆக்கிவிடும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரெண்டு விஷயத்தை பிரதானமாக சொல்லுவார்கள். இன்ன ஸதகத, நீ செய்யக்கூடிய அந்த தர்மம் இருக்கிறது, துதிஃபிஉ மீதத் ஸூ, அதனுடைய தீய மரணத்தை அது இல்லாமல் ஆக்கிவிடும். எங்க வாழ்க்கையில் அது தேவைதானங்க. இந்த உலகத்துல ரெண்டு விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று என்ன? நம்ம எல்லாம் எத்தனையோ பிரயாணம் செய்யாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பிரயாணம் செய்யாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை சந்திச்சேன், ஸ்டிக்கி வச்சு நடந்துட்டு போனாரு. ரொம்ப நாள் கூட்டாளி அவர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் பார்த்தேன், என்னங்க என்ன ஸ்டிக்கி வச்சு நடக்குது, என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எது பைக்ல எதுவும் உள்ள இல்ல, இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒருத்தர் வந்து விட்டாம் பாருங்க, கால் உடைஞ்சு போச்சு, பிளேட் வச்சிருக்கேங்கிற. ஆனா பயணம் போகல, நம்ம பயணம் போகவில்லை, சும்மா தான் உட்கார்ந்து இருக்க, சும்மா தான் நின்று கொண்டு இருந்தார். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன், கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, சும்மாதான் ஒரு டீ கடையில உட்காந்து வண்டியில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தான். வண்டியில அவன் வண்டியில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தான். 3 பேர் வந்து விட்டாங்க. இன்னும் வரை அவனுக்கு சரி செய்ய முடியவில்லை. அதாவது அவனுக்கு மூளை சரியா செயல்பட மாட்டாங்க, பழசெல்லாம் மறந்து போச்சு. என்னை கண்டாலும் யாருன்னு கேட்கிறான். என் கூட எனக்கு ஸ்கில் செட் உள்ள பையன். யோசிக்கணும் இஸ்லாமியர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், தீய மரணங்கள், தீய ஆபத்துகள் எல்லாம் நீங்கி போய்விடும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்வது உங்களுடைய சதகா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை கொண்டுதான் அதை சரி செய்ய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்களே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், வதுத்ஃபிஉ கதபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை அது நீக்கிவிடும். நம்ம எத்தனை பேருக்கு எத்தனை வார்த்தைகளை விட்டிருப்போம், யாருக்கோ என்னென்னமோ துரோகங்களை செய்திருப்போம், யாரையும் என்னென்னமோ பேசி இருப்போம். அந்த பேச்சின் மூலமாக, ஒரு சின்ன வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் நம் மீது கோபம் கொண்டிருப்பான். எப்பொழுதாவது இவனுக்கு டயம் கிடைக்க வேண்டும், அந்த நேரம் வரும்பொழுது அவனுக்கு மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பான். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கோபத்தையே இல்லாமல் ஆக்கி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதனால தான்
பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் பிரயாணம் செய்து போகும்போதும் தர்மம் செய்யுங்கள். உங்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை, கெட்ட முசீபத்துகளை, கெட்ட முடிவுகளை, அது மிகப்பெரிய ஆபத்துகளை அல்லது சிறு ஆபத்துகளாக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய 1 ரூபா 2 ரூபா 10 ரூபாவுடைய அந்த தர்மம் அது இல்லாமல் ஆக்கிவிடும், அந்த முசீபத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே மாதிரி சில இமாம்கள் சொல்லித் தருவாங்க, என்ன தெரியுமா? பகலுக்கென்று நீங்கள் தர்மம் செய்யுங்கள். பகலில் ஏற்படக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கி விடுவான். இரவு நேரம் வந்துவிட்டால் அப்பொழுது ஒரு இரவுடைய ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு தர்மம் செய்யுங்கள். இரவில் ஏற்படக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கி விடுவான். ஏனென்றால் எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத, தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் மீது கோபம் கொண்டு இருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அந்த கோபத்தை இல்லாமல் ஆக்குவது, அல்லாஹ்வுடைய கோபத்தை, நமக்கு வரக்கூடிய அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய அந்த தண்டனையை இல்லாமல் ஆக்குவது நாம் செய்யக்கூடிய தர்மம். அது தலைகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்வது, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வது நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். 2 பேர் பனுல் முஅம்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு கிடந்தாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, நீங்க அவன் மீது போர் செய்யுங்க அப்படின்னு. போர் செஞ்சாச்சு. போர் செஞ்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்களை பிடிச்சிட்டு வந்தாச்சு. 100க்கும் மேற்பட்ட வீரர்களை பிடிச்சிட்டு வந்தாச்சு. தலைவனையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு. பிடிச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்று எல்லாருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய இன்றைய காலத்தில் RSS எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அன்றைய காலத்தில் உள்ளவங்க, அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லா இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார்கள், எல்லாரையும் கொன்று விடுங்கள், தலைவனை மட்டும் விட்டுருங்கண்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், முதல்ல கொல்றது தலைவனையில கொல்லணும், ஆனா இங்க சொல்றது தொண்டர்களை எல்லாம் கொல்ல சொல்றாங்க அப்படின்ட்டு சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அப்போ யாருமே கேட்கறதுக்கு முன்னுக்கு வரல. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்துல போனாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தானே? ஆமாம் ஒருவன் தான். மார்க்கம் ஒன்று தானே? ஆமாம் ஒன்றுதான். தீர்ப்பும் ஒன்று தானே? ஆமாம் தீர்ப்பும் ஒன்றுதான். ஏன் இங்க மட்டும் தீர்ப்பு 2ஆ இருக்குது? கொன்றா எல்லாரையும் கொன்றணும், இல்லைன்னா விட்டா எல்லாரையும் பொது மன்னிப்பு கொடுத்து எல்லாரையும் விட்டுறணும். ஆனா தலைவனுக்கு மட்டும் ஏன் பொது மன்னிப்பு? அவனை மட்டும் ஏன் விட வேண்டும்? அவனை விட்டு விட்டால் இது மாதிரி 100 பேர்கள் எல்லாம் 1000 பேர்களை உருவாக்குவானே. அவன் தானே எல்லாத்திற்கும் தலைமை, அவன் தானே பிளான் பண்ணி கொடுக்கிறது. இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்ற பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அவன் தானே இவர்களை வளர்த்து எடுத்தான். அவனை எல்லாமா முதல்ல கொள்ள வேண்டும். ஏன் 2 தீர்ப்பு என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ஒண்ணுமே புரியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே கேள்வியை தான் நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், ஜிப்ரீலும் சிரித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் சிரித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதே கேள்வியை தான் அல்லாஹ்ட்டையும் நான் கேட்டேன், அல்லாஹ்வும் சிரித்தான். சிரித்துவிட்டு சொன்னான், அந்த தலைவன் இருக்கிறானே அவன் மூலமாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவனுக்கு மரணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம். நான் அவன் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டேன். இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும், ஏனால் அவனை கொண்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கோபத்தை அடிப்பது, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சரி செய்வது நாம் செய்யக்கூடிய தர்மத்தில் தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. தர்மம் செஞ்சு பழகணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவணும், கண்ணீரோடு சிந்தித்து வரக்கூடியவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும்.
இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை இது சரி செய்யும், நமக்கே தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த தீமையை இல்லாமல் ஆக்கி இருப்பார். இது இந்த உலகத்தில். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவா, மறுமையில யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நான் வணங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள், தர்மம் செய்து கொள்ளுங்கள். மின் கப்லி அன் யஅதிய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா பைஉன் ஃபீஹி, அந்த நாளையில எந்த வியாபாரமும் பலன் அளிக்காது. நீ எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டா போய் வக்கீல போய் பார்க்கறது அல்லது நீதிபதியை பார்க்கறது, நான் இந்த அளவுக்கு நான் பலன் தர்றேன், இவ்வளவு தர்றேன், எனக்கு எப்படியாவது ஏன்னா இதுல இருந்து எங்களை தப்பிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எவ்வளையாச்சும் ஒண்ணு சொல்லி சரி செய்து போய்க்கிடலாம். ஆனால் அங்க எந்த வியாபாரமும் அங்கே கை கொடுக்காது, எந்த வியாபாரமும் கை கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னால் வலா ஹுல்லத்துல், நீங்கள் எந்த செலவு, நீங்க எந்த நட்பும் அங்கே உதவி செய்யாது. வலா ஹுல்லத்தின், எந்த நட்பும் அங்கே உதவி செய்யாது. இல்ல என் அண்ணன் தான், என் தம்பி தான், நான் பெரிய ஆலிமு, பெரிய ஹாஃபிஸ், அதனால என்னுடைய தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்று யாரும் போய் அல்லாஹ்விடத்தில் வாதாட முடியாது, யாரும் போய் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய இது என்ன, ஆலிம் சாவுடைய குடும்பம் அதனால நான் தப்பிச்சுக்கிறேனா, அதாவது நபிமார்களுடைய குடும்பம் அதனால போய் தப்பித்துக் கொள்ளலாம் முடியாது. எந்த நட்பும் அங்கே வேலை செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு நாள். வலா ஷஃபாஅத்தும், யாருடைய பரிந்துரையும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது, யாருடைய பரிந்துரைக்கும் அங்கே ஆளாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிற்கதிராக ஒவ்வொரு மனிதனும் நிற்கக்கூடிய ஒரு நாள். யாரும் பேக்ரவுண்ட் கிடையாது, யாரும் பேக்ரவுண்ட் இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, நல்ல என் பையனுக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தா, என் பொண்ணு நல்ல பொண்ணு இருந்தா பாருங்க அப்படின்னா. சரி என்னங்க அப்படின்னு பார்த்தா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நம்ம உலகத்துல எதிர்பார்க்கிறோம், நம்முடைய பேக்ரவுண்டுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லா விஷயத்திலும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் மறுமையுடைய அந்த மஹ்ஷருடைய நிலையில் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, நாம் படித்தவர்களாக நிற்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கை கொடுப்பது என்ன தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அது உனக்கு கை கொடுக்கும், அது உனக்கு நன்மையை செய்யும், அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், அருமையானவர்களே, தர்மம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையுடைய வாழ்க்கையும் அது சரி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, இத்தகுன் நார், மனிதர்களே நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தை ரொம்ப அஞ்சுக்கிறீங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையிலேயே. அதுதான் நேற்று கூட நான் சொன்னேன், சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசைப்படக்கூடாது, ஃபர்ஸ்ட் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். வலவ் பிஷித்தி தமரத்தின், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டையாவது, ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை நம்மகிட்ட இருக்குது, நம்ம சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்லை, அந்த பேரித்தம்பழம் மட்டும்தான், ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் இருக்கிறது, வேற எதுவும் நம்மள்கிட்ட கிடையாது. அந்த ஒரு பேரித்தம்பழத்தில பாதியை வைத்தால், பாதியை உனக்கு வைத்துக் கொண்டு ஆதியை தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. வாழ்க்கையில வீட்டுல வேற எதுவுமே இல்லைங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்கிறது, இவனுக்கு சொந்தமானது, வேற எதுவுமே இல்லை. ஏனென்றால் தர்மம் செய்வது யார் வேண்டுமானாலும் தர்மம் செய்யலாம், பணக்கார மட்டும்தான் தர்மம் செய்யணுங்கிற நிலைப்பாடுகள் இல்லை, வசதி வாய்த்தவர்கள் மட்டும்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் அல்ல, யார் வேண்டுமானாலும் தர்மம் செய்யலாம். ஜகாத்து தான் வசதி படைத்தவர்கள், அந்த அல்லாஹ் ஷரியத்தில் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய நிர்ணயித்த அந்த தொகை இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க முடியும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை அது கணக்கு பார்த்து கொடுப்பது ஜகாத்து.
தர்மம் அப்படி அல்ல, யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் இதை விட ஒரு உலகத்துல ஒரு ஏழ்மையான ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? வாழ்க்கையில இன்றைய காலத்துல ஒரு மனிதன்கிட்ட சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் இருக்கிறது, ஒரே ஒரு பேரித்தம்பழம், வேற எதுவுமே இல்லை. அவனுக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது, எந்த சொத்தும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு பேரித்தம்பழத்தின் பசிக்கிறதுக்கு அது மட்டும்தான் நீ சாப்பிட முடியும், சாப்பிட இருக்கிறது. அந்த பேரித்தம்பழத்தில பாதியை உனக்கு வைத்துக் கொண்டு பாதியை நீ தர்மம் செய்தாவது நீ நரகத்தை விட்டு உன்னை நீ பாதுகாத்துக் கொள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்வதற்குண்டான வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம், இந்த தர்மம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு என்பதை யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, தகலத் அலைய இம்ராத்தன் மஅஹா இப்னதானி, ஒரு பெண்மணி வந்தாள், அவர் என்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்தால் அவள் கூட 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. அப்ப என்னிடத்துல வந்து யாசகம் கேட்டால் ஏதாவது இருக்கிறதா என்று யாசகம் கேட்டால் என்னிடம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருந்தது, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருந்தது. நான் அவளிடத்துல கொடுத்துட்டேன், அவள்கிட்ட அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை நான் கொடுத்துட்டேன். அவள் என்ன செஞ்சால் அதை 2ஆ பிச்சு 2 பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவள் பட்னியோட இருந்துட்டாள். இந்த 2 பிள்ளைகள் சாப்பிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆனா தான் சாப்பிடாம அந்த பிள்ளைகளை வளர்க்க, ஏன்னா பிள்ளைய பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை, எப்படி நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. நீ வெளிநாடுகள்ல போய் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சம்பாத்தியத்துக்காக போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாராச்சும் கேட்டு பாருங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லைப்பா. வெளிநாட்டில் வாழக்கூடிய ஆண்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், உனக்கு என்னப்பா தேவை இருக்கிறது? எதுவும் எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய உயர்ந்த குணம் தெரியுமா? என் பிள்ளைகள், என் மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்கும். ஏண்டா வீடு கட்டுற, அவனுக்கு பெரிய மாடி வீடு அவனுக்கு தேவையா? தேவையில்லை. என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் சொத்து வாங்குவது வசதி வாய்ப்பு இருந்தா ஏதாவது சொத்து வந்து நினைச்சிருவாங்க, வாங்கி போடுமே, ஏதாவது ஒரு பிள்ளைக்கு தேவைப்படும். ஆனா நமக்கு தேவைப்படாதே நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு தேவைப்படும். ஏதாவது ஒரு காரணம் அவருடைய சொல்லக்கூடிய பதில் தனக்கன்று இருக்காது. எல்லாம் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகளுக்கு உதவும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சம்பாதிக்க போகிறார்கள். சொத்துக்கள் வாங்குவது எது செய்தாலும் சரிதான். இது பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அப்போ ஆச்சரியமா இவங்க பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு அதிசயத்தை நான் கண்டேன். என்னிடத்தில் ஒரு பெண்மணி வந்தால் ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் இருந்தது, யாசகம் கேட்டால் அதை தீக்கி கொடுத்தேன். ஆனா 3 பங்கு வச்சு கூட அவள் ஒரு வாய்க்கு திட்டு இருக்கலாம் தானே, கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசளவில் ஒரு திருப்தி ஏற்படும். பசி முழுமையாக தீராவிட்டாலும் அது மனதிலாவது ஒரு சந்தோஷம் ஏற்படும் தானே. ஆனா அந்த பெண்மணி அதை கூட செய்யாமல் 2ஆக பித்து 2 பிள்ளைக்கு கொடுத்து விட்டு அவள் பட்டினியோடு போய்விட்டாள். நாயகமே என்று சொல்லும் போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அதான் மிகப்பெரிய ஒரு வார்த்தை. குன்னலஹு சித்ரம் மினன் நார். 2 பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து பெத்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு காரியங்களை தனக்கு இல்லாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவி எந்த ஒரு பெண்மணி வாழ்வாளோ நரகத்திற்கு செல்ல விடாமல் இருக்கும் கேடயமாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். தர்மம் எப்படிப்பட்ட தலதா, எப்படி நம்மளை காப்பாற்றுது பார்த்தீங்களா? நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம எவ்வளவோ செலவு செய்யறோம், அதை நம்ம தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களும் நம்மளை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம் என்பதை விளங்க வேண்டும் என்பதைத்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றார். இன்னும் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல, ஏன்னா நோம்புல காலத்துல இதை நிறைய அதுக்காக சொல்லிக்கிறேன். தயவு செய்து வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே பிரித்து கொடுத்துட்டு போயிருங்க.
என் கண்ணுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிறீங்க, என் கண்ணுக்கு பிறகு எடுத்துக்கிறீங்கன்னு வந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு அடித்துக் கொள்வார்கள். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று என்ன செய்வாங்க? அடித்துக் கொள்வார்கள். அதனுடைய தீமை உங்களுடைய கபரை வந்து சேரும். அதற்கு காரணம் நீங்கள் தான். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா கபூரிலே போய் வேதனையை சந்திக்க கூடாது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது, நான் பல தடவை இதை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், இப்பவும் நான் திரும்ப சொல்கிறேன், வசதி படைத்தவர்கள், சொத்து பத்துகள் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சரி செய்து கொடுத்து விடுங்கள். அப்பொழுதுதான் அவங்க சண்டை சச்சரவு எல்லாம் கரெக்டா போகும். அந்த ஒற்றுமை, அந்த தோழமை கரெக்டா இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு உங்களுக்கு பிறகு வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் இருக்குல்ல, எத்தனையோ குடும்பங்களை அழித்து இருக்கிறது, கொலை வரை போய் சேர்ந்திருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் அது பேச்சுவார்த்தைகள், காலம் காலமாக பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் மௌத்தில் கூட முடிக்காத ஒரு மிகப்பெரிய தீராத ஒரு பிரிவினையாக அது மாறி இருக்கிறது. காரணம் சொத்துக்கள் செய்யக்கூடிய தீமைகள். இதனால நீங்கள் மறுமையுடைய வாழ்க்கையில் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும் போது அதை சரி செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஈடேற்றம் பெற முடியும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் சரி செய்வதும் தர்மத்தை கொண்டுதான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்ய சொல்கிறார்கள். நாளை மறுமையில் நாம் மறுமையுடைய வாழ்க்கையில் சரி செய்வதும் தர்மத்தை கொண்டுதான். வல்ல ரஹ்மான் தர்மம் செய்து இரண்டு உலகத்தினுடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக அமைத்து வரக்கூடிய எல்லா முசீபத்துகளையும் நீங்குவதற்குண்டான பாக்கியங்களை தந்தரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.